السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் நேற்றைய தினம் பார்த்த செய்திகள் என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் அவர்கள் அகவா என்று சொல்லக்கூடிய இடத்துல நபித்துவத்தின் 12வது ஆண்டும் நபித்துவத்தின் 13வது ஆண்டும் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் செய்தார்கள். அந்த ஒப்பந்தம் தான் மதீனாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியது என்ற வரலாற்று செய்திகளை நம்ம நேற்று பார்த்தோம்.
சுஹைப் ரூமி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சஹாபி. இவங்க வந்து ஹிஜ்ராவுக்கு மதீனாவுக்கு போறாங்க. போனா அபூ ஜஹலும் அவருடைய கூட்டாளிகளும் என்ன சொல்வாங்க சொன்னா, சுஹைபே, நீங்கள் ஒரு காலத்திலே மக்காவிற்கு வருகிற போது ஏழையாக, மிஸ்கீனாக, ஃபகீராக இங்கே வந்தீர்கள். மக்காவில் வந்து வியாபாரம் செய்து மிகப்பெரிய பணக்காரர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். பணக்காரராக ஆகிவிட்ட பிறகு எங்களுடைய ஊரில் நீங்கள் காசு பணங்களை சம்பாதித்து விட்ட பிறகு அந்த காசு பணங்களோடு நீங்கள் மதீனாவிற்கு செல்வதா? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அபூ ஜஹலும் அவருடைய கூட்டாளிகளும் சொல்ல, சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹல் நோக்கி சொல்லுவாங்க, அபூ ஜஹலே, இந்த காசு பணம் தான் பிரச்சனையா? காசு பணம் பிரச்சனை என்று சொன்னால் நான் எல்லாத்தையும் நான் விட்டுறேன், எதையுமே நான் கையில் எடுக்கல, நான் என்ன செஞ்சிடறேன், எதையுமே கையில் எடுக்காம விட்டுட்டு போயிடுறேன் என்று சொல்லி சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு எதையும் கையில் எடுக்காமல் மதீனாவுக்கு போறாங்க. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுஹைபை பற்றி சொன்னார்கள், ரபிஹ சுஹைப், ரபிஹ சுஹைப், ரபிஹ சுஹைப். சுஹைப் லாபம் பெற்று விட்டார், சுஹைப் லாபம் அடைந்து விட்டு எல்லாத்தையும் விட்டு போறாரா இல்லையா? அது என்ன இல்லையா? அது வந்து நஷ்டம் இல்லை, அவர் வந்து லாபம் அடைந்து விட்டார் என்று சொன்ன செய்திகளை நீங்க வந்து ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அதே மாதிரி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நெருங்கிய நண்பர் ஐயாஷ் பின் அபி ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹிஜ்ரா பண்ணி மதீனாவுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்து ரெண்டு சஹாபாக்களும் சேர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் சேர்ந்துறாங்க. மதீனால குபாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. குபாவுக்கு போய் சேர்ந்துட்டா அதற்கிடையில் அபூ ஜஹலும் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு படையும் குபாவிற்கு வந்துவிட்டார். குபாவிற்கு வந்து இந்த ஐயாஷை கைது செய்ய வேண்டும். ஐயாஷ் என்று சொல்லக்கூடியவர் அபூ ஜஹலுடைய நெருங்கிய சொந்தக்காரர். எனவே இந்த ஐயாஷை வந்து கைது செய்யறேன் என்ற கெட்ட எண்ணத்துல அபூ ஜஹல் கூட்டம் குபாவிற்கு வருகிறது. வந்து ஐயாஷிட்ட வந்து பேசலாம். என்ன சொல்றான்னு சொன்னா, ஐயாஷ் அவர்களே, உன்னுடைய தாய் சத்தியம் செய்தார். என்ன சத்தியம் என்று சொன்னால், ஐயாஷ் மறுபடியும் மக்கா திரும்பும் வரை நான் இரவுக்கு வரவே மாட்டேன், அது மாத்திரமல்ல நான் தலைவாரவும் மாட்டேன் என்று சொல்லி உன் தாய் சத்தியம் செய்துவிட்டார். எனவே உன்னுடைய தாய் நிழலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து தலைவார வேண்டும் என்று சொன்னால் நீ வந்து எங்களோடு வந்தது என்று அபூ ஜஹலும் அவருடைய படையும் ஐயாஷை அழைக்கிறது. இப்படி கூப்பிட்டவுடனே அம்மாவுடைய வருத்தத்தை, தாயுடைய வருத்தத்தை கேட்டவுடனே இந்த சஹாபியுடைய மனசு வந்து மாறுது. அப்படியா, அப்படா நான் வந்து மக்காவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு பாரு. உமர் கூட சொல்லுவாங்க, இல்லப்பா போயிடாத, ஏதோ ஒரு கெட்ட நோக்கம் முன்னோக்கம் இருக்கிறது என்று வந்து போக வேண்டாம் என்று தடுப்பார்கள். தடுத்த பிறகும் ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹலோடு என்ன செய்வாங்க, திருப்பி மறுபடியும் மக்காவை நோக்கி போவாங்க. அப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் மாலையில அபூ ஜஹலும் அவனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய படையும் இந்த சஹாபியை கைது செய்தது. கைது செய்து மதீனாவிற்கு அழைத்து, மக்காவிற்கு அழைத்து வந்து கை கால்களில் வந்து விலங்கு போட்டு மக்காவில் வந்து கைதிகளா வச்சிருந்தாங்க என்ற வரலாறுகளை நீ ஹதீஸ்களை பார்க்கலாம். அவை அருமை சகோதரரே, நபிகள் நாயகம் சஹாபாக்களும் ஹிஜ்ரா பண்ணி வந்தாலே அவ்வளவு ஈஸியா வந்து வர முடியல.
நபிகள் நாயகம் சஹாபாக்கள் மசூரா பண்ணுவாங்க, மார்க்கத்தை சொல்லுவாங்க. மக்காவுல அந்த இடத்துல அந்த சபைக்கு பேர் என்ன? தாருல் அர்கம். அப்ப தாருல் அர்கம் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. தாருல் நதுவாவை பொறுத்தவரை அபூ ஜஹில் காஃபிர்களுக்கு சொந்தமானது. தாருல் நதுவாவுல அபூ ஜஹிலும் அவருடைய சஹாக்களும் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா பெரும்பாலும் சஹாபாக்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி
வயிது யம்குரு கல்லதீன கஃபரு, அந்த காபிர்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்தார்களே, அந்த சதியை அல்லாஹ் முறியடித்தானே, சதியை அல்லாஹ் முறியடித்து உங்களை அல்லாஹ் காப்பாற்றினானே, அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? அவர்கள் செய்த சதிகள் என்ன என்று சொன்னால் லியுஸிபிதுக, அவர்கள் உங்களை கைது செய்ய வேண்டும் என்று சதி செய்தார்கள். அவ் யக்துலுக, அல்ல என்ன செய்யறேன், உங்களை வந்து கொலை செய்யறேன் என்று முடிவு பண்ணாங்க. வயக்குருன, உங்களுக்கு எதிராக அவர்கள் மக்ரு பண்ணி சூழ்ச்சி பண்ணினார்கள். ஆனால் வயக்குருல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ்வே மிகச் சிறந்தவன் என்ற வசனமும் எப்படிப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோடு இரவாக அபூபக்கர் வீட்டுக்கு போயிட்டாங்களா இல்லையா, அல்லாஹ் மறைச்சிட்டானா இல்லையா, அல்லாஹ் உதவி செஞ்சானா இல்லையா, அந்த சமயத்தில் தான் இந்த ரெண்டு வசனங்களும் ஆகப்படுகின்றன. நேர அபூபக்கருடைய வீட்டுக்கு போயிடுறாங்க, போய் செய்திகளை சொல்றாங்க. செய்திகளை சொன்னா அபூபக்கருடைய ஒரு மகை அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க என்ன பண்ணனாங்கங்கிற இந்த செய்தியை இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரில 5388வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இந்த அஸ்மா அவர்கள் ரொட்டி சுட்டு வெளியூருக்கு போகணுமா இல்லையா, அந்த சாப்பாடு என்ன பண்றாங்க, இரவோடு இரவா ரெடி பண்றாங்க. இரவோடு இரவா ரெடி பண்ணி அதை கட்டி ரசூலுல்லாஹ்வுடைய கையில பாப்பாவுடைய கையில கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி கொடுத்து அனுப்புகிற போது அதை கட்டுவதற்கு என்ன இல்லை, அவங்கள்ட்ட அஸ்மாட்ட ஒரு துணி இல்லை, அதை கட்டுறதுக்கு ஒரு கயிறு இல்லைங்கிறனால அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இடுப்புல உள்ள ஒரு துணி இருக்கா இல்லையா, அதை ரெண்டா கிழிக்கிறாங்க அஸ்மா நாயகி. அதை ரெண்டா கிழிச்சு ஒரு இதுல வந்து அந்த மூட்டலுக்கு பாருங்க அதை கட்டி வாப்பாக்கிற கொடுக்குறாங்க. மீதத்தை என்ன பண்ணாங்களா, இடுப்புல கட்டிக்கிட்டாங்க என்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. எனவேதான் அஸ்மா நாயகிக்கு என்ன பேர் என்று சொன்னால் ராத்து நிதாகை, ரெண்டு கச்சையுடைய பெண்மணி. சரியா, இந்த மாதிரி ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாரு. ராத்து நிதாகை என்று நபிகள் நாயகமே அஸ்மாவை பார்த்து சொன்னாங்க இந்த ஹதீஸ்களை பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரையும் தன்னுடைய தந்தையாரையும் என்ன பண்றாங்க, பாதுகாப்போடு எல்லா வகையான உதவிகளை செஞ்சு அனுப்பி விடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய வீட்டிலிருந்து நேரா போறாங்க. போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மதீனாவை நோக்கி அவர்கள் செல்லாமல் யமன் தேசத்தை நோக்கி போறாங்க. ஏன் யமன் தேசத்தை நோக்கி போறாங்கன்னு சொன்னா மதீனாவுக்கு எதிர் திசை வந்து யமன் தேசம். சஹாபாக்கள் வந்து மதீனாவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க என்பது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மக்காவாசியில் காட்டு கூட்டம் நம்மளை வந்து கைது பண்ணிடுவாங்க என்ற எண்ணத்தில் கைது செய்யப்படாமல் தப்பித்துக் கொள்வதற்காக உல்டா திசையில போறாங்க. நீங்க சவுர் கோயிலை பாருங்க, மதீனா வழியிலே சவுர் கோயில் இருக்குது, மதீனா வழிக்கு சவுர் கோயிலுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா உல்டா திசையில போய் பண்றாங்க, சவுர் கோயில போய் தங்குறாங்க. இதோட சிந்திக்க வேண்டிய முக்கியமான செய்தின்னு சொன்னா நம்ம எல்லாம் சும்மா அந்த வரலாறு படிக்கிறோம், பேசுறோம், பயான் செய்யறோம், கேட்கிறோமே தவிர ரசூலுல்லாஹ் சவுர்ல போய் தங்கினாங்க, 3 நாள் தங்கினாங்க. நீங்க ஈஸியா கேட்கிறீங்க. நான் கேட்கிறேன், உங்களை எத்தனை பேர் சவுரு புகையில் ஏறியவர்கள் ஏறுகிறீங்களா? ஏற முடியாது. இன்னைக்கு நீங்க பாருங்க, நாங்க எல்லாம் பார்த்துருக்கோம், கீழே பார்த்தா மேல உச்சியில இருக்கு, உச்சி மேல ஏறணுமாங்க நிச்சயமா கை கால் அடிபடும், அந்த அளவுக்கு தான் உயரமா இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுரு புகையில ஏறினாங்க. அவர்கள் ஏறுகிற போது சரி கீழே விழுந்தாங்க, கை கால வந்து அடியப்பட்டு காயத்தோடு என்ன பண்ணாங்க, சவுரு புகையில ஏறாங்க. அப்படி ஏறும் போதுதான் செய்திகள் அவங்களுக்கு வந்து வருதான், இவங்களுக்கு எதிராக மக்காவாசிகள் ஒரு பொது அறிவிப்பு
கவலைப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? இன்னல்லாஹு மஅனா, நம்மளோடு யார் இருக்கிறது? அல்லாஹ் இருக்கிறான் என்று அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் பதிவிடுகிறான், வஅன்ஸலல்லாஹு அலைஹி ஸகீனா, அவர்கள் மீது நாம் சகீனாவை, நிம்மதியை, மன அமைதியை நாம் அவர்களுக்கு இறக்கினோம். சகீனா மாத்திரமல்ல, வஅய்யதஹு பிஜுனூதின், ஒரு படை, தண்டு ஜுனூத் என்று சொன்னால் படை பட்டாளம், நபிகள் நாயகத்தை பாதுகாக்க அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு பெரும் படையையும் அந்த தௌர் குகையில் நாம் தங்க வைத்தோம். ஆனால் லம் தரவுஹா, அந்த படையை உங்களால் பார்க்க முடியாது. அல்லாஹ் ஒரு படையை அனுப்புனானா, படையை என்ன செய்ய முடியாதா? லம் தரவுஹா, நீங்கள் பார்க்க முடியாது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய கலிமாவை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய வசனங்களை இவர்கள் மெய்ப்பிப்பது மாத்திரமல்லாமல் இவர்கள் மேலோகமும் செய்வார்கள் என்ற வசனம் அந்த தௌர் குகையிலே ஆக்கப்படுகிறது. தௌர் குகைக்கு பிறகு ஒரு 3 நாள் தங்குறாங்க. அப்புறம் அங்கிருந்து மதீனாவை நோக்கி போறாங்க. போனா ரசூலுல்லாஹ்வுக்கோ அபூபக்கருக்கோ வழி தெரியாது. ஏன்னா நேரத்து செய்ய போனா தெரியும், சுத்தி சுத்தி போறாங்களா இல்லையா, அவங்களுக்கு தெரியும். மலைப்பாதை வந்து தெரியவில்லை. மலைப்பாதை தெரியாத காரணத்தால அப்துல்லா பின் உருத்தீத் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் தான். அப்துல்லா பின் உருத்தீத் என்று சொல்லக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடியவர், அது மாத்திரமல்லாமல் மலைப்பாதைகளை அறிந்தவர். அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கூலியை பேசி என்ன பண்றாங்க, எங்களை கொண்டு போய் நீங்க மக்காவுல மதீனாவுல விட்டுருங்க அப்படின்னு பேசுறாங்க. இந்த அப்துல்லா பின் உருத்தீத் என்று சொல்லக்கூடியவரே 2 பேரை அழைச்சிட்டு போறாரு. 2 பேரையும் அழைச்சிட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, கண்ணியத்தை நோக்கி, கண்ணியத்திற்காக அபூபக்கர் சித்திக் தான் பின்னால போவாங்க. முன்னாடி யார் போறது? ரசூலுல்லாஹ் போவாங்க. அதான் வந்து கண்ணியமா இருக்கு. சமமா போறது கண்ணியம் இல்ல, முந்தி போறது கண்ணியம் இல்ல. ரசூலுல்லாஹ் முந்தி விட்டு நம்ம என்ன செய்யணும்? பிந்தி போவனே என்று அபூபக்கர் வந்து பிந்தி போறாங்க. அப்படி பிந்தி போகும்போது இடையில வந்து ஒரு ஆளை அபூபக்கர் சித்திக் வந்து பார்க்கறாங்க. அதோட இமாம் புகாரி வந்து 3911வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அவர் பார்த்து அபூபக்கர் கேட்டார், ரசூலுல்லாஹ் காட்டி, இவர் யாரு? சரி, நல்லா மக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை தேடுறாங்க, கைது பண்ண கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. அவர் பார்த்து இவர் யாருன்னு கேட்டாரா. இவர் யாருன்னு கேட்ட உடனே இவர் தான் நபிகள் நாயகம் என்று சொல்லிவிட்டா என்ன ஆகும்? கரையே போயிருமே. அப்ப என்ன சொன்னாங்கிறத வந்து இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, ஹாதா ரஜுலுல் லதி யஹ்தீனி தரீக், இவர் என்னுடைய வழிகாட்டி. இவர் யாரு? இவர் தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டி. வழிகாட்டினா இவருடைய நோக்கம் என்ன? மார்க்கெட்டுக்கு வந்து வழிகாட்டி. ஆனா அவர் எப்படி சொல்றாங்க? இந்த மலைப்பாதையுடைய வழிகாட்டிங்கிற மாஸ்டர்ல சொல்றாங்க. இவர் தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு சொன்னவனே அவர் அப்ப இவரது ரசூலுல்லாஹ் முஹம்மது இல்ல, ஏதோ இவர் காட்டுல வந்து மலையில வழிகாட்டாரு என்று அவர் போய்விட்டார். அப்படியுமா போய்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு அற்புதத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தி காட்டுகிறார். சில பேர் முதல் தெளிவு பேசலாமா இல்லையா? அதுக்கு இந்த வசனம், இந்த ஹதீஸ் மரணாடி தருகிறது. இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரில 3906வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஏறக்குறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மதீனா கிட்ட ஏறக்குறைய போய் நிற்கிறாங்க. அப்படி போய் நிற்கும் போது சுராகா பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காவுடைய பெரிய காஃபிர், பேர் என்ன? சுராகா பின் மாலிக். இந்த ஹதீஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க. சஹீஹுல் புகாரி 3906வது ஹதீஸ். இந்த சுராகா பின் மாலிக் வேக வேகமாக கையில் ஆயுதங்களோடு, வாளோடு, அம்புகளோடு என்ன பண்றாரு? நபிகள் நாயகத்தை நோக்கி தன்னுடைய குதிரையை வேகமாக ஓட்டுகிறார். இவருடைய குதிரை நபிகள் நாயகத்தை நோக்கி பறந்து வேகமாக வருகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்தாவை பார்க்கறாங்க. பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ சூரத்தா வந்து கொண்டிருக்கிறார்.
அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஃபைன்னல்லாஹ ஹுவ மௌலாஹு வ ஜிப்ரீலு வ சாலிஹுல் முஃமினீன் வல் மலாயிகத்து பஅத ذلك வஹீர். ஃபைன்னல்லாஹ ஹுவ மௌலாஹு, நிச்சயமாக அல்லாஹ் இவரை பாதுகாக்கக்கூடியவன். இவர் தான் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? ஃபைன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ஹுவ மௌலாஹு, இவரை பாதுகாக்கக்கூடியவன். அது மாத்திரமல்ல, வ ஜிப்ரீலு, ஜிப்ரீலும், வ சாலிஹுல் முஃமினீன், முஃமின்கள் வந்து சாலிஹான நல்லவர்களும், வல் மலாயிகத்து, ஏழைய மலக்குமார்களும், பஅத ذلك வஹீர், இவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களே. ரசூலுல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஏழைய மலக்குமார்கள், உண்மையான முஃமின்கள் ரசூலுல்லாஹ் உதவி செய்வாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவனுடைய உதவியை செய்து அவர் பாதுகாத்தான் என்ற வசனம் எங்கே ஆரம்பப்பட்டது? குபாவிலே ஆரம்பப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குபாவுக்கு வந்தவனையே சஹாபாக்கள் கூட்டமா வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கணுமா இல்லையா? சலாம் சொல்லணுமே, வீட்டுக்கு கூட்டு போய் விருந்தோம்பல் செய்யணுமே, கூட்டமா வர்றாங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை மதிச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லாம யாரும் சொல்றாங்க? அபூபக்கருக்கு போய் சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எளிமையா இருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய ஒரு அதெல்லாம் இல்லாம ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அபூபக்கருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வயசை நீங்க பாத்தீங்க. ரசூலுல்லாஹ் தான் 2 வயசு மூத்தவங்க. அபூபக்கர் என்ன 2 வயசு இளையவர். ஆனால் தோற்றத்தை பார்த்தால் யார் தோற்றம் மூத்த தோற்றமா இருக்குமா? அபூபக்கருடைய தோற்றம் தான் வயசா தெரியுமா? ரசூலுல்லாஹ் வந்து ஜவான் மாதிரி 53 வயசுல போனாலே பார்க்கிறதுக்கு என்ன ஒரு இளைஞர் மாதிரி இருப்பாங்க. அப்ப ஏற்கனவே பார்க்காத சஹாபாக்கள் எல்லாம் தவறாக அபூபக்கரை அல்லாஹ்வுடைய தூதர் என்று புரிந்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்ங்கறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அபூபக்கர் தப்பு நடந்துருச்சு, என்னவோ தப்பா பண்றாங்க அப்படின்னு. வெயில் அடிக்குது. வெயில் அடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் மேல வெயில் படாம அபூபக்கர் என்ன சின்ன பண்றாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து நெல் கூட பிடிக்கிறார். சரியா? ஏன் பிடிக்கிறாரு? நான் இல்ல ரசூல், இவர் தான் ரசூல், இவரை மதிங்க, இவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கிற அடிப்படையில அவர் கூட பிடிக்கிறாரு. அப்படின்னு அந்த கொலையை பிடிச்ச உடனே தான் சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, இவர் இல்ல ரசூல், இவர் தான் ரசூலா என்று புரிந்து கொண்ட செய்திகளை புகாரி உட்பட பல்வேறு முஹத்திகள் இந்த வரலாறு பதிவு பண்றாங்க. இதை கடத்திவிட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவிலே முடிச்ச ஒரு 2 வருஷம் முடிச்சு இன்ஷா அல்லாஹ் குபாவுல 4 நாள் தங்குறாங்க. சட்டுன்னு மதீனாவுக்குள்ள போய்க்கல, என்ன பண்ணாங்க? 4 நாள் குபாவுல தங்குறாங்க. குபாவில் தங்கி அவர்கள் செய்த முதல் வேலை என்ன என்று சொன்னால், ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். என்ன பண்றாங்க? ஒரு பள்ளி முத நபிகள் நாயகத்துடைய அந்த ஷரியாவுடைய வரலாற்று செய்திகள்ல கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் எது? குபா பள்ளிவாசல் தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வகையில் அருமை